வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுல முதலாவதா நம்ம ஐடி பங்குகள பற்றி பேசப் போறோம். அண்ட் ஐடிசி, அதானி கிரீன் போன்ற நிறுவனங்கள பற்றி இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஏசியன் மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். நம்ம மார்க்கெட் இப்ப வரைக்கும் பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. நிஃப்டி 50 ஒரு 100 பாயிண்ட்ஸ்க்கு மேலான ஏற்றத்த குடுத்துட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு டேல ஐடி செக்டார் நல்ல ஒரு சப்போர்ட்ட பண்ணியிருக்கு. அதன் காரணமா தான் இன்னைக்கு நிஃப்டி 50யும் ஓரளவு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டிலாம் இன்னைக்கு சுத்தமா எந்த பெர்ஃபார்மன்ஸும் வந்து பண்ணல. பட் மாறா ஐடி செக்டார் எதிர்பாராத ஒரு வகையில இன்னைக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு. என்னென்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். அப்டேட் இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம ஏஷியன் மார்க்கெட்டை நம்ம பார்ப்போம். சவுத் கொரியா, இந்த காஸ்பி, அதுக்கப்புறம் ஜப்பான் மார்க்கெட் எல்லாத்தையும் போட்டு இன்னைக்கு அடி பொளந்திருக்காங்க. நேத்து அமெரிக்கா மார்க்கெட் நீங்க பார்த்திருப்பீங்க. குறிப்பா சிப் ரிலேட்டடான பங்குகள், செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ பார்த்தீங்கன்னா அடிச்சு உடைச்சிருந்தாங்க. இன்டெல் எல்லாம் கிட்டத்தட்ட 7, 8% வரைக்கும் விழுந்திருந்தது. ஏஎம்டி போன்ற சிப் கம்பெனிஸ் அனைத்தும் பார்த்தீங்கன்னா நேத்து நல்ல ஒரு சரிவ குடுத்திருந்தது. அதே தான் இன்னைக்கு இங்கேயும் வந்து நடந்திருக்கு. எங்க கொரியா மார்க்கெட்ல நடந்திருக்கு. கரண்ட்டா இப்போ வரைக்கும் காஸ்பி பார்க்கும்போது ஒரு 7% மேலான சரிவ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்த இடத்த பத்தி நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கோம். இங்க இருக்கக்கூடிய ஆபத்துக்கள பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில நான் நெறைய இடத்துல நான் பார்க்குறேன். ரீட்டெயில் இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா, செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு பெரிய அளவுக்கு ஆர்வத்த காட்டிட்டு இருக்காங்க. ஆனா, அந்த இடத்துல முதலீடு பண்ணணும்னா, பெரிய அளவுக்கான ரிஸ்க் தான் கிடைக்குங்கிறத தொடர்ந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கோம். செமிகண்டக்டர் ஒரு டைம்ல ரொம்ப அட்ராக்டிவான இடத்துல இருந்தது. எதிர்பாராத ஒரு ஏற்றத்த குடுத்துருக்கு. அந்த ராலி முடிஞ்சாச்சு. ராலி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம போயிட்டு திரும்ப செமிகண்டக்டர் தான், நாளைக்கு ரோபோ வரும், நாளைக்கு அது வரும், இது வரும் அப்படின்ட்டு செமிகண்டக்டர் ஸ்டோரிய நம்ம நம்புனோம்னா, அது பெரிய அளவுக்கான இழப்பா இருக்கும். ஏன்னா, அது எல்லாத்துக்கும் சேர்த்தி தான் இந்த அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஏற்பட்டிருக்கு. புதுசா வாங்குறதுல பெரும் ரிஸ்க் இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா புரிஞ்சுக்கோங்க. ஏசியா மார்க்கெட், அதாவது குறிப்பா இந்த ஏஐய பேஸ் பண்ண மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, செல் ஆஃப் அப்படியே தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா வருவதற்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. அதில முதல்ல பெரும் பண முதலைகள் பார்த்தீங்கன்னா, எக்ஸிட் ஆயி கிளம்பிருவாங்க. அதுக்கப்புறம் ரீட்டெயில் இன்வெஸ்டர் இறங்க இறங்க எப்படி நம்ம மார்க்கெட்ல பை பண்றோமோ, அதே மாரி அங்கேயும் பை பண்ணுவாங்க. அவங்க தான் கடைசியில மாட்டிட்டு முழிப்பாங்களே தவிர, பெரும் பண முதலைகள் அங்கிருந்து அடுத்த மார்க்கெட்ட நோக்கி நகர்ந்து போக ஆரம்பிச்சுருவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஏஐ ரிலேட்டட், அதாவது குறிப்பா இந்த செமிகண்டக்டர் பங்குகள பொறுத்தவரைக்கும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஐடி பங்குகள் பற்றி பார்ப்போம். நேத்து விப்ரோ ஏடிஆர்ல நல்ல சரிவ சந்திச்சது. 10%க்கு மேலான இறக்கத்தெல்லாம் வந்து குடுத்திருந்தது. என்ன ரீசன்னா, வழக்கம் போல என்னத்த புதுசா சொல்லப் போறாங்க. ஏஐ, இந்த குரோத் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒரு அடி அடிச்சிருக்காங்க. அங்க ஏடிஆர்ல அடிச்சிருக்காங்க. ஆனா, நம்ம மார்க்கெட்ல அந்த மாரியான எந்த ஒரு பாதிப்பும் விப்ரோவ பொறுத்தவரைக்கும் ஏற்படல. சொல்லப்போனா 2% வரைக்கான ஏற்றத்த தான் விப்ரோ இன்னைக்கு டேல டெலிவர் பண்ணியிருக்கு. நேத்தே அசெஞ்சர் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ குடுத்தது. கிட்டத்தட்ட 7% வரைக்கான ஏற்றம் அசெஞ்சர்ல நடந்தது. அதோட வெளிப்பாடு இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல ஐடி பங்குகள் சூப்பர் டூப்பரான ஒரு ஏற்றத்த டெலிவர் பண்ணியிருக்கு. இதெல்லாம் நம்ம இப்படி ரொம்ப வந்து பெரிதுபடுத்தவே கூடாது. மிகைப்படுத்தவே கூடாது. இன்னைக்கு எல்லா பங்கும் 4, 5% ஏறுனாலும் கூட எங்க இருக்கு? எல்லாம் பார்த்தீங்கன்னா, அடிமட்டத்தில இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா, பயம் தான் ஐடி செக்டார்ல பலருக்கும் இருந்துட்டு இருக்கு. இப்போ இந்த அசென்ச்சர் போன்ற பங்குகளோட ராலிக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தா, இந்த ஏஐ தான். ஏஐ ஒண்ணும் பண்ணாது அப்படிங்கிற ஒரு காரணத்த தான் வந்து முன்வைக்கிறாங்க. ஏறும்போதெல்லாம் இப்படி ஒரு காரணத்த முன்வைப்பாங்க. இறங்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி முடிஞ்சே போச்சு அப்படின்ட்டு ஒரு வாதத்த முன்வைப்பாங்க. இந்த மாரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நல்ல ஒரு டவுன்ஃபால்ல ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டரால முடிவெடுக்க முடியுமான்னு கேட்டா, அடிச்சு சொல்றேன். முடியவே முடியாது. ரொம்ப வந்து ரிஸ்க்கு. ரொம்ப புரிதல் இருக்கணும். அண்ட் பெரிய அளவுக்கான ரிஸ்க்க நம்ம டேக் கேர் பண்றதுக்கான ஒரு மனவலிமை நம்மகிட்ட இருந்தா மட்டும் தான், ரிஸ்க் அப்படிங்கிறது எடுக்க முடியும். இது வேற ஏதோ ஒரு ஐடி செக்டாருக்கு மட்டும் சொல்றேன் அப்படின்ட்டு இல்ல. எந்த செக்டாரா இருந்தாலும் சரி, ஒரு பங்கு கீழ இறங்குச்சுன்னா, அதுவும் நல்ல ஒரு இடத்துக்கு போகுது, மேலும் மேலும் விழுகுது அப்படிங்கிற பட்சத்தில, அந்த இடத்துல நம்ம ஒரு கன்விக்ஷன உருவாக்குவது ரொம்ப கடினம். அத உருவாக்கணும்னா, நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பார்வை. என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அவங்களுடைய ஒரு ரிஸ்க் எடுக்கக்கூடிய தன்மைய பொறுத்து தான், அவங்களுக்கான லாபமும் சரி, நஷ்டமும் சரி கிடைக்கப்படும். பார்ப்போம். தொடர்ந்து நம்ம இந்த பங்குகள. அடுத்தது, இப்ப என்ன பண்றாங்க, இந்த ஐசிஐசிஐ செக்யூரிட்டீஸ் பார்த்தீங்கன்னா, டார்கெட் வந்து இது பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து ஏறும். இந்த பங்குகள் எல்லாம் வந்து ஏறும் அப்படின்ட்டு ஒரு பக்கம் டார்கெட்ட குடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பங்குகள் இறங்கும் அப்படிங்கிறாங்க. மாத்தி மாத்தி பார்த்தீங்கன்னா, அவங்கவங்க ஏதேதோ ஒரு டார்கெட்ட வந்து போட்டு, இந்த மாரி வந்து பரவ விட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நான் இந்த மாரி நெறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். பங்குகள், அதாவது குறிப்பா சில பங்குகள் எல்லாம் கீழ இறங்கும்போது,
முடிஞ்சே போச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அவங்க மட்டும் சொல்ல மாட்டாங்க. அவங்க ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிப்பாங்க. ஸோ அதோட விளைவு பார்த்தீங்கன்னா, பங்குல நல்லா தெரியும். ஸோ அத பேஸ் பண்ணி, அங்க குடுக்கக்கூடிய கெட்ட செய்திகளெல்லாம் பேஸ் பண்ணி, பல ரீட்டெயிலர்ஸும் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் முடிஞ்சே போச்சு அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவாங்க. ஸோ இது ரொம்பவே வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ அந்த மாரி தான் நடத்துவாங்க மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கி. ஸோ அதிலிருந்து நம்ம வெளிய வருவதற்கு முடிந்த அளவுக்கு வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் பண்ணாது. ஸோ பெர்ஃபார்ம் பண்ணாது. இதெல்லாம் முடிஞ்சுச்சு அப்படிங்கிற மாரி தான் இன்னும் ப்ரொஜெக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய ஒரு மன வலிமையை சோதிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் நடந்துட்டுருக்கு. அத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஐடி செக்டார் பத்தி இதில என்ன ஆகலாம் அப்படிங்கிற என்னோட ஒரு கணிப்பு எதிர்பார்ப்புகள நான் பலமுறை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நண்பர்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ அதானி கிரீன் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கிரீன் எனர்ஜி போர்ட்ஃபோலியோ வந்து 20 ஜிகாவாட்ட வந்து ரீச் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இந்த அளவுக்கான கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா, நியூயார்க்க வந்து ஒ க கவர் பண்ண முடியும். அதாவது ஸோ அவங்களுக்கு தேவையான பவர சப்ளை பண்ண முடியிற அளவுக்கான கெப்பாசிட்டி இருக்குன்ட்டும், ஸோ மும்பை, டெல்லி 2 நகரங்களுக்குமே பவர் சப்ளை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிய அதானி இப்போ உருவாக்கியிருக்காங்க அப்படின்ட்டும் பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா, பில்டப் வந்து குடுத்துட்ருக்காங்க. ஸோ ஆனா 20 ஜிகாவாட் கிரீன் எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம் தான். அதில சந்தேகமெல்லாம் கிடையாது. ஸோ ஒரு நல்ல விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து கெப்பாசிட்டி உயர்த்துவதற்கு தான் அதானி குரூப்பும் முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. எல்லா செக்மெண்ட்லயும் நியூக்ளியர்லேருந்து ஸோ கிரீன் எனர்ஜி, ஸோ இந்த தெர்மல் அப்படின்ட்டு அனைத்து ஸ்பேஸையும் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு இவங்க ஃபோக்கஸ் பண்றத நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்ப்போம் வளர்ச்சி எப்படி இருக்குன்ட்டு. அடுத்தது ஐடிசி கிட்ட இருந்து ஒரு அப்டேட். ஸோ இப்போ ஐடிசி பார்த்தீங்கன்னா, கேம்பா கோலா போட்டியா ஸோ கேம்பா கோலா அப்படின்னு கூட சொல்லக்கூடாது. ஸோ ஒட்டுமொத்த கோலா ப்ராடக்ட்டுக்கு ஆப்போசிட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட்ட வந்து இறக்குறாங்க. ஸோ அதுதான் கோகனட் கோலா. ஸோ இந்த நேச்சுரல் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கும். ஸோ அத பேஸ் பண்ணி ஒரு கோகனட் கோலா அப்படின்ட்டு ஒண்ணு லான்ச் பண்றாங்க. ஸோ இன்னைக்கு தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் கொஞ்சம் வந்து சோசியல் மீடியால பெரிய அளவுக்கு வந்து கிளப்பி விட ஆரம்பிச்சுருவாங்க. ஒரு ஹைப்ப பார்த்தீங்கன்னா, ஏத்த ஆரம்பிப்பாங்க. ஸோ பார்த்தீங்களா, இவன் வந்து பெப்சி, கொக்கோ கோலா கூட வந்து டைரக்ட்டா வந்து காம்பீட் பண்ண போறான். ஸோ அவங்கலாம் ரொம்ப அவ்வளோதான். இன்னும் ஐடிசியோட வளர்ச்சி அபரிமிதமா இருக்கும். அப்படி இப்படின்ட்டு போட்டு ஏத்துன்னு ஏத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா, ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அவங்க பதம் பார்த்து தான் வந்து போறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்க வந்து குயிக் காமர்ஸ்ல தான் வந்து என்டர் ஆகுறாங்க. ஸோ அதோட வளர்ச்சிய பார்த்து தான் ஸோ அத வந்து மற்ற ரீட்டெயிலர்ஸ்க்கு வந்து நாங்க ரோல் அவுட் பண்ணுவோம் அப்படின்ட்டும் ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ வெற்றி டெஃபினட்டா கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனா மிகைப்படுத்தப்பட்டு நம்ம ஒரு கதைய வந்து சொல்லக்கூடாது. ஸோ அது வந்து அந்த கதைகள் எல்லாம் இன்னும் வர்றதுக்கு ஆரம்பிக்கும். ஆனா அதெல்லாம் மிகைப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ஸோ இதை ப்ரூவ் பண்ண ஒருத்தன் இருக்கான் கேம்பா அப்படின்ட்டு. ஸோ 4700 கோடி ரெவென்யூ ஜெனரேட் பண்ணியிருக்கான். பெரிய பிளேயரா வந்திருக்கான். ஆனா அவன் விளங்க மாட்டான். ஸோ இதெல்லாம் விக்காது. இதெல்லாம் போயிரும் அப்படின்ட்டு. ஸோ ஒரு பக்கம் சொல்ல வேண்டியது. ஆனா இப்பதான் ஒருத்தன் வருவான். ஸோ அது ஐடிசி ஊருக்கே புடிச்ச ஒரு நிறுவனம். பட் இவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவான். ஸோ இவன் கேம்பாவ தூக்கி சாப்பிட்டுருவான், கொக்கோ கோலாவ தூக்கி சாப்பிட்டுருவான்ட்டு கதை பேசிட்டு இருந்தா டெஃபினட்டா வேலைக்கே ஆகாது. ஆனா கொண்டு வருவது நல்லது. போட்டி இருப்பது ரொம்பவே நல்லது. ஸோ நம் நாட்டு நிறுவனங்களுமே இந்த மாரியான விஷயத்த பண்ணும்போது, அத நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். ஸோ கண்டிப்பா அது வளரணும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பாவும் இருக்கணும். பட் வளரதும், வளராததும் அவங்களுடைய கையில இருக்கு. அண்ட் கஸ்டமர்ஸோட கையில இருக்கு. ஸோ நம்ம என்ன நடக்குது அப்படிங்கிறத மட்டும் ட்ராக் பண்ணுவோம். ஸோ நமக்கு இதில பயன் கிடைக்குமா அப்படிங்கிறத மட்டும் பார்க்கறது தான் நம்மளுடைய வேலையா இருக்கணுமே தவிர, இவன் அவன முடிச்சுருவான், அவன் இவன முடிச்சுருவான் அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லாத வேலை. ஸோ தொடர்ந்து நம்ம பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. பட் இந்த ஒரு மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நான் வரவேற்கிறேன். ஸோ புது புது ஒரு செக்மெண்ட்ட பார்த்தீங்கன்னா, ஐடிசி இப்போ அவங்களுடைய போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு விரிவுபடுத்துறாங்களோ, அது லாங் டெர்ம்ல ஒரு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு வளர்ச்சிய ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ கண்டிப்பா நெறைய ப்ராடக்ட்ஸ வந்து உள்ள இழுக்கணும். இதே தான் ரிலையன்ஸும் வந்து பண்றாங்க. ஸோ கசகசன்னு ப்ராடக்ட்ஸ பார்த்தீங்கன்னா, உள்ள இழுத்துட்டு இருக்காங்க. ஸோ அக்விசிஷன் மூலியமாவும் சரி, ஓன் பிராண்டாவும் சரி, அத வருங்காலத்தில வளர்த்தெடுப்பது தான் நம் நாட்டு நிறுவனங்களோட குறிக்கோளாவும் வந்து இருக்கு. ஸோ எப்படி சக்சஸ் ஆகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். அடுத்தது பிபிசிஎல் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ பிபிசிஎல் பார்த்தீங்கன்னா, வீடியோகானோட ஸ்டேக் பிரேசில் ஆயில் ஜாயின்ட் வென்ச்சர்ல இருக்கக்கூடிய வீடியோகானோட ஸ்டேக்க பார்த்தீங்கன்னா, பிபிசிஎல் கம்ப்ளீட்டா வந்து வாங்கிட்டாங்க. ஸோ அந்த ஜாயின்ட் வென்ச்சருக்கு கம்ப்ளீட்டா ஓனர்ஷிப்பும் வந்து பிபிசிஎல்க்கு கிடைச்சிருக்கு. இது பிபிசிஎல்ல பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவான நியூஸா வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!